வரைக்கும் காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வந்ததே இல்லை. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். பெண்களுக்கு இனி மாதம் 2500 ரூபாய். புதுச்சேரி பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பு. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. நேற்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேசினர். இந்த நிலையில் இன்று 2025-2026 நிதியாண்டிற்கான 13,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட்டை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். புதுச்சேரி விவசாய தொழிலாளர் நலச்சங்கத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து விவசாய தொழிலாளர்களுக்கும் மழைக்கால நிவாரணமாக வருடத்திற்கு ரூபாய் 2,000 ஒரு மில்லியன் முதல் வழங்கப்படும். தேசிய கால்நடை இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ஆட்சி பரப்புள்ள 10,000 கறவை பசுக்கள் மத்திய அரசின் 85 விழுக்காடு பங்களிப்புடன் காப்பீடு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தியை அதிகரித்து கிராமப்புற மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு 6 வாரம் வளர்க்கப்பட்ட 12,000 கடக்நாத் கோழிகள் 25,000 வான் கோழிகள் இலவசமாக வழங்கப்படும். அதிகாலையிலேயே பரவிய தகவல். அடித்து நொறுக்கப்பட்ட டோல்கேட். திண்டுக்கல் வத்தலகுண்டு அருகே லட்சுமிபுரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட் அமைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லிலிருந்து குமுளி வரை 4 வழி சாலை அமைக்க திட்டம் தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது திண்டுக்கல்லிலிருந்து வத்தலகுண்டு வரை 2 வழிச்சாலை மட்டுமே போடப்பட்டுள்ளது. 4 வழிச்சாலை பணிகள் முழுமையாக நிறைவு பெறாமல் டோல்கேட் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பொதுமக்கள், விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடை ரோடு, நத்தம் பகுதியில் டோல்கேட் செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் ஒரு டோல்கேட் அமைக்க எதிர்ப்பு கிளம்பியது. இந்த நிலையில் லட்சுமிபுரத்தில் டோல்கேட் செயல்பாட்டுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக 7 இடங்களில் பணம் வசூலிக்க கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு ஊழியர்களுக்கான அறை மற்றும் கம்ப்யூட்டர் கொண்டு வரப்பட்டன. செவ்வாயன்று நள்ளிரவு 12 மணிக்கே டோல்கேட் திறக்கப்பட்டு வாகனங்களிடம் கட்டணம் வசூல் செய்யப்பட்டது. அதிகாலையில் இது குறித்த தகவல் பரவியதால் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் திரண்டு டோல்கேட் நோக்கி வந்தனர். அவர்கள் அங்கிருந்த பெயர் பலகை மற்றும் பணம் வசூலிக்கும் கவுண்டர்களை அடித்து நொறுக்கினர். தடுக்க வந்த டோல்கேட் ஊழியர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் ஒரு சிலருக்கு மண்டை உடைந்தது. அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் வத்தலகுண்டு அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் லேப்டாப்புகளையும் அடித்து நொறுக்கியதுடன் டோல்கேட்டில் இருந்த பல லேப்டாப்புகளை தூக்கிச் சென்றனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. இதுகுறித்து பட்டிவீரன்பட்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகள் சுங்கச்சாவடி ஊழியர்களிடம் தாக்குதல் குறித்து விசாரித்தனர். உள்ளூர் மக்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் 4 வழிச்சாலை பணிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் டோல்கேட்டை திறக்கக்கூடாது, உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிப்பதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர். டோல்கேட் முற்றிலும் அடித்து நொறுக்கப்பட்டதால் தற்போது வாகனங்கள் வழக்கம் போல கட்டணமின்றி செல்ல அனுமதிக்கப்பட்டன. தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் குறித்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர். அமைச்சர் மீது சேறு வீசிய விவகாரம். பாஜக நிர்வாகி விஜயராணி கைது. தமிழகத்தில் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் பெஞ்சல் புயல் உருவாகி பல்வேறு மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டது.
குறிப்பாக விழுப்புரம், கடலூர், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் அப்பகுதிகள் முழுக்க வெள்ளக்காடாக மாறின. மலட்டாறில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மலட்டாறு கரையோரமாக உள்ள மக்கள் பெரும் இழப்பை சந்தித்தனர். சுந்தரேசபுரம், சித்தலிங்கமடம், டி. இடையார், திருவெண்ணைநல்லூர், தொட்டிக்குடிசை, சின்ன செவலை, மழவராயனூர், அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கவும் மழை வெள்ளம் குறித்து ஆய்வு செய்யவும் அமைச்சர் பொன்முடி இருவேல்பட்டு கிராமத்துக்கு சென்றார். அப்போது அவர் மீது சிலர் சேற்றை வாரி வீசியதால் அமைச்சரின் வெள்ளை வேட்டி, சட்டை கரையானது. விசாரணையில் பாஜ நிர்வாகிகளான ராமகிருஷ்ணன், விஜயராணி ஆகிய இருவர் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி இறைத்தது தெரிந்தது. சிறப்பு படை அமைக்கப்பட்டு இருவரையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி தலைமறைவாக இருந்த ராமகிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 4 மாதமாக தலைமறைவாக இருந்த விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜ மகளிர் அணி முன்னாள் துணைத் தலைவி விஜயராணியை நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர். திருவெண்ணைநல்லூரில் அவரது உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்தபோது விஜயராணியை சுற்றி வளைத்து கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பாஜ பிரமுகர் விஜயராணி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பாஜகவினர் காவல் நிலையத்தில் கூடி வருகிறார்கள். சென்னையில் சீமானுடன் திடீர் சந்திப்பு, கைப்பிடித்து அண்ணாமலை சொன்னது வெளியான பரபரப்பு வீடியோ. சென்னையில் பாரதிய ஜனதா நிர்வாகி காயத்ரி தேவி இல்ல திருமண விழாவில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேருக்கு நேர் சந்திக்கும் சூழல் ஏற்பட்டது. அப்போது 2 பேரும் பரஸ்பரம் அன்பை பரிமாறினர். சீமானை பார்த்து அண்ணாமலை சொன்ன விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்ப கோட்டை விட்டா எப்பவும் கோட்டையை பிடிக்க முடியாது. தாவேகாவுடன் கூட்டணி வைக்க நாம் தமிழர் கட்சி விரும்பியது. ஆனால் விஜய் அறிவித்த கட்சி கொள்கைகளால் கூட்டணி அமைவதில் முட்டுக்கட்டை விழுந்தது. விஜய் எதிர்ப்பு அரசியலை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கையில் எடுத்தார். இதைத் தொடர்ந்து விஜயுடன் கூட்டணி அமைக்க அதிமுக தரப்பில் முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. விஜயுடன் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் மகன் உள்ளிட்டோர் ரகசிய பேச்சு நடத்தினர். தாவேக தலைமையில்தான் கூட்டணி என விஜய் திட்டவட்டமாக கூறியதால் அந்த கூட்டணி பேச்சிலும் முட்டுக்கட்டை விழுந்தது. இந்த சூழலில் விஜய் கட்சியில் சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டவர்கள், யூடியூபர்கள், விஜய் ஆதரவு தொழிலதிபர்கள் தரப்பில் இருந்து அதிமுக கூட்டணியில் சேர விஜய்க்கு அழுத்தம் தரப்படுவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தாவேக வட்டாரத்தில் கூறப்படுவதாவது: அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் 60 தொகுதிகள் வரை வெல்ல வாய்ப்புள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் வாய்ப்பும் கிடைக்கும். அதை வைத்து அரசியல் செய்து அடுத்த தேர்தலில் முதல்வர் நாற்காலியை பிடிக்க முடியும். இப்போது கோட்டை விட்டால் தாவேகாவால் எப்போதும் எழுந்து நிற்க முடியாது என விஜய்க்கு அவருக்கு நெருங்கிய வட்டாரத்தினர் பயம் காட்ட துவங்கியுள்ளனர். விஜய் குழப்பத்தில் இருக்கிறார். தன் இறுதி திரைப்பட படப்பிடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். அது முடிந்ததும் கூட்டணி முடிவை தெரிவிப்பதாக தன்னை சார்ந்திருப்பவர்களிடம் கூறி வருகிறார் என அக்கட்சி வட்டாரங்கள் கூறுகிறது. காமராஜரா கருணாநிதியா? செக் வைத்த ஸ்டாலின். காமராஜர் பெயரில் இயங்கி வந்த திருத்தணி காய்கறி சந்தைக்கு கருணாநிதி பெயர் வைக்க உள்ளதாக தகவல் வெளியானது. தமாக, பாமக, நாதக போன்ற கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர், எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார், துரை சந்திரசேகர் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இவ்விவகாரத்தை முன்வைத்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தவும், செல்வ பெருந்தகைக்கு முதல்வர் ஸ்டாலினிடம் நெருக்கடி ஏற்படுத்தவும் திட்டமிட்டனர். இந்த விஷயத்தை மோப்பம் பிடித்த உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு சென்றது. காமராஜர் பெயரிலேயே தொடர்ந்து சந்தை இயங்கும் என ஸ்டாலின் அறிவித்தார். கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முயன்ற காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்கள் திட்டத்துக்கு ஸ்டாலின் செக் வைத்து விட்டதாக செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது: காங்கிரஸில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக செயல்படும் சில கோஷ்டி தலைவர்கள் அதிமுக அல்லது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க விரும்புகின்றனர். இதுபோன்ற சிறு பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என நினைக்கின்றனர்.
அதற்காகவே திட்டமிட்டு சில காரியங்களை செய்துள்ளனர். அப்படி ஒரு காரியம்தான் திருத்தணி காய்கறி சந்தை பெயரை மாற்றக்கூடாது என கொடிபிடித்தது. இதை அறிந்ததும் சுதாரித்த முதல்வர் திருத்தணி சந்தை காமராஜர் பெயரிலேயே இயங்கும் என அறிவித்துவிட்டார். செல்வ பெருந்தகைக்கு எதிர்ப்பான காங்கிரசார் அடுத்து ஏதாவது விஷயத்தை கையில் எடுத்து நெருக்கடி கொடுக்க பார்ப்பர் என கூறினர். வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள், போலீஸை பார்த்ததும் துப்பாக்கிச்சூடு. வங்கியில் கொள்ளையடிக்க திட்டமா? ஆந்திர மாநிலம் சித்தூர் காந்தி சாலையில் IDBI வங்கி செயல்பட்டு வருகிறது. வங்கியின் அருகே கிட்ஸ் ஷாப்பிங் கடை நடத்தி வருபவரின் வீடு ஒன்று உள்ளது. இந்த வீட்டுக்குள் அடையாளம் தெரியாத 10 பேர் திடீரென நுழைந்தனர். இதை பார்த்த வீட்டு உரிமையாளர் சத்தம் போட்டார். அவரை அந்த கும்பல் இரும்பு ராடால் தாக்கியது. அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். அவரின் அலறல் சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்தினர் வீட்டை வெளியே பூட்டிவிட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சித்தூர் SP மணிகண்டா தலைமையிலான போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து வீட்டை சுற்றி வளைத்தனர். வங்கி கட்டடத்துக்குள் நுழைய முயன்ற அவர்களை போலீசார் பிடிக்க முயன்றனர். திடீரென மர்ம நபர்கள் போலீசாரை நோக்கி 2 ரவுண்டுகள் துப்பாக்கியால் சுட்டனர். சுதாரித்துக் கொண்ட போலீசார் 10 பேரில் 5 பேரை கைது செய்தனர். வீட்டுக்குள் பதுங்கிய மர்ம நபர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டனர். இதற்காக பக்கத்து வீடுகளில் வசிக்கும் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வங்கியில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி அருகில் உள்ள வீட்டுக்குள் புகுந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராடிய பல்லாயிரம் பக்தர்கள். கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் மாசி மகத்தை முன்னிட்டு அதிகாலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். பிறகு குளத்தை சுற்றியுள்ள கோயில்களுக்கு சென்று வழிபட்டனர். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி கோயிலில் மாசி மகம் விழாவை முன்னிட்டு தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. சுதர்சனவள்ளி மற்றும் விஜயவள்ளி தாயார் சமேத சக்கரபாணி சுவாமி தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடந்த மாசி விழாவில் 10ஆம் நாள் தேரோட்டம் விமரிசையாக நடந்தது. சுவாமி குமரவிடங்க பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் பெரிய தேரில் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் விழாவை முன்னிட்டு வசந்த மண்டபத்தில் கல்யாண சுந்தரர் திருக்கல்யாணம் விமரிசையாக நடந்தது. கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி கோவிலில் மாசிமக தேர் மற்றும் தெப்ப விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர்.